ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மீட்பரின் காவியம் பாகம் 203 ஆட்டுக்கொட்டில் பற்றிய உவமை நிகழ்ச்சி பற்றி பார்க்கலாம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 1 முதல் 6 வரை. நிகழ்ச்சிக்கு போகலாம். பரிசேயர்கள் இயேசுவை பார்த்து, நாங்கள் எதை பார்க்க வேண்டி இருக்கிறது என்று கேட்டார்கள். இயேசு பரிசேயர்களை பார்த்து, வழியையும் உண்மையையும் வாழ்வையும் இந்த இளைஞன் முன்பு இருந்தது போல பிறவி பார்வையற்றவனான ஒருவன் தன் கைகோலை கொண்டு தன் வீட்டின் கதவை கண்டுபிடிக்கவும் அதில் நடமாடவும் எப்போதும் அவனால் முடியும். ஏனென்றால் அவன் தன் வீட்டை அறிந்திருக்கிறான். ஆனால் அவன் வேறொரு இடத்திற்கு கூட்டி செல்லப்பட்டால் வாசல் வழியாக அந்த புதிய வீட்டிற்குள் போக அவனால் முடியாதிருக்கும். ஏனென்றால் வாசல் எங்கிருக்கிறது என்பதை அவன் அறியாதிருப்பான். சுவர்களில் மோதிக்கொள்வான். புதிய பிரமாணத்தின் காலம் வந்துவிட்டது. சகலமும் புதுப்பிக்கப்படுகிறது. ஒரு புதிய உலகமும் ஒரு புதிய மக்களினமும் ஒரு புதிய ராஜ்யமும் எழுகின்றன. கடந்த காலத்தின் மக்களோ இதையெல்லாம் அறிய மாட்டார்கள். அவர்கள் தங்கள் காலங்களை அறிவார்கள். அவர்கள் தங்கள் பிதாவின் அரச மாளிகை இருக்கிற ஒரு புதிய பட்டணத்திற்கு கூட்டி செல்லப்பட்டாலும் அந்த மாளிகை இருக்கும் இடத்தை அறியாத பார்வையற்றவர்களைப் போல இருக்கிறார்கள். அவர்களை அங்கு வழிநடத்தவும் அதற்குள் அழைத்து செல்லவும் அவர்கள் பார்வை பெறவும் நான் வந்திருக்கிறேன். ஆனாலும் ஒருவன் தன் பிதாவின் மாளிகையில் கடவுளின் ராஜ்யத்தில் ஒளியில் வழியில் உண்மையில் வாழ்வில் நுழைவதற்கான வாசல் நானே. மேலும் வழிகாட்டி இல்லாமல் விடப்பட்டிருக்கிற மந்தையை ஒன்று கூட்டி பிதாவினுடையதாகிய ஒரே ஒரு ஆட்டுப்பட்டிக்கு அவற்றை இட்டு செல்ல வந்திருப்பவரும் நானே. நானே வாசலாகவும் மேய்ப்பனாகவும் இருப்பதால் ஆட்டுப்பட்டியின் வாசலை நான் அறிவேன். நான் விரும்புகிறபடியும் விரும்பும் போதும் உள்ளே போகிறேன், வெளியே வருகிறேன். நானே மெய்யான ஆயன் என்பதால் நான் சுதந்திரமாகவும் வாசல் வழியாகவும் உள்ளே செல்கிறேன். கடவுளின் ஆடுகளுக்கு வேறு போதனைகளை தருவதற்காக அல்லது வேறு வசிப்பிடங்களுக்கும் வேறு வழிகளுக்கும் அவற்றை இட்டு சென்று அவை வழி தவற செய்ய முயல்வதற்காக வருகிற மனிதன் நல்ல மேய்ப்பன் அல்ல. மாறாக அவன் ஒரு கள்ள மேய்ப்பனாக இருக்கிறான். அவ்வாறே ஆட்டுப்பட்டியின் வாசல் வழியாக உள்ளே போகாமல் சுற்று சுவரை தாண்டி குதித்து வேறு ஒரு வழியில் நுழைய முயல்பவனும் மேய்ப்பன் அல்ல. மாறாக அவன் ஒரு கள்ளனாகவும் கொலைகாரனாகவும் இருக்கிறான். திருடப்படும் ஆடுகள் தங்கள் கதறலான குரல்களை கொண்டு காவல் காப்பவனுடையவும் மேய்ப்பனுடையவும் கவனத்தை ஈர்த்து விடாதபடி அவற்றை கொல்லவும் திருடவும் அவன் உள்ளே செல்கிறான். கள்ள மேய்ப்பர்கள் இஸ்ராயேலின் ஆட்டு மந்தையை மேய்ச்சல் நிலங்களில் இருந்தும் உண்மையான மேய்ப்பரிடமிருந்து தொலைவாகவும் தவறாக வழிநடத்தி செல்லும்படி தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ள முயல்கிறார்கள். வன்முறையை பயன்படுத்தியாவது அவற்றை மந்தையில் இருந்து பிரிக்க ஆயத்தமாக அவர்கள் உள்ளே செல்கிறார்கள். இந்த கள்ள மேய்ப்பர்களின் தந்திரங்களை மேய்ப்பருக்கு அவை அறிவிக்காதபடி அல்லது தங்கள் எதிரிகளிடமிருந்தும் மேய்ப்பரின் எதிரிகளிடமிருந்தும் தங்களை பாதுகாக்கும்படி கடவுளை நோக்கி கூக்குரல் இடாதபடி அவற்றை கொல்லவும் பல வழிகளில் அவற்றை தாக்கவும் கூட அவர்கள் சித்தமாய் இருக்கிறார்கள். நானே நல்ல மேய்ப்பன், என் ஆடுகள் என்னை அறிகின்றன. உண்மையான ஆட்டுப்பட்டிக்கு
என்றென்றைக்கும் வாயில் காவலர்களாக இருக்கிறவர்களும் என்னை அறிகிறார்கள். அவர்கள் என்னையும் என் நாமத்தையும் அறிந்திருக்கிறார்கள். அதை இஸ்ராயேல் அறியச் செய்யும்படி அவர்கள் அதை அறிவித்தார்கள். என்னை பற்றி விளக்கி கூறினார்கள். என் வழிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். என் குரல் கேட்கப்பட்ட போது அவர்களில் கடைசியானவர் எனக்கு கதவை திறந்து உண்மையான மேய்ப்பருக்காக காத்து கொண்டு தமது கைகோலை சுற்றி திரண்டு நின்ற மந்தையிடம், இதோ எனக்கு பின் வருகிறவர் என்று நான் சொன்னவர் இங்கே இருக்கிறார். அவர் எனக்கு முன் செல்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் எனக்கு முன்பே இருந்தார். நானோ அவரை அறியாதிருந்தேன். ஆனால் அவருக்காக அவரை வரவேற்க நீங்கள் ஆயத்தமாய் இருக்கும்படியாக இஸ்ராயேலுக்கு அவர் வெளிப்படுத்தப்படும்படியாக நீரால் ஞானஸ்நானம் கொடுக்க நான் வந்திருக்கிறேன் என்றார். நல்ல ஆடுகள் என் குரலை கேட்டன. அவற்றை நான் பெயர் சொல்லி அழைத்த போது அவை என்னிடம் வந்தன. ஒரு நல்ல மேய்ப்பனுடைய குரலை ஆடுகள் அடையாளம் கண்டு அவன் போகும் இடமெல்லாம் அவனை பின் செல்லும் போது அவன் செய்வது போல நான் அவற்றை என்னோடு கூட்டி சென்றேன். அவையெல்லாம் வெளியே வர அனுமதித்த பிறகு அவன் அவற்றிற்கு முன்னே நடக்கிறான். மேய்ப்பருடைய குரலை அவை நேசிக்கின்றன என்பதால் அவை பின் செல்கின்றன. ஆனால் அந்நியனையோ அவை பின் செல்லாது. அதற்கு மாறாக அவை அவரிடமிருந்து ஓடி போகும். ஏனென்றால் அவை அவனை அறியாது. அவை அவனுக்கு பயப்படுகின்றன. சாலையை அவற்றிற்கு சுட்டி காட்டவும் ஆபத்துக்களை முதலில் எதிர்கொள்ளவும் என் ராஜ்யத்தில் பத்திரமான இடத்திற்கு அவற்றை இட்டு செல்ல நான் விரும்புகிறேன் என்று மந்தைக்கு காட்டவும் கூட நான் என் ஆடுகளுக்கு முன்பாக நடக்கிறேன் என்றார். பரிசேயர் இயேசுவை பார்த்து, இஸ்ராயேல் இனி கடவுளின் ராஜ்யமாக இருக்காதா என்று கேட்டார்கள். இயேசு பரிசேயர்களை பார்த்து, கடவுளின் மக்கள் உண்மையான எருசலேமுக்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் எழும்ப வேண்டிய இடமாக இஸ்ராயேல் இருக்கிறது என்றார். பரிசேயர் இயேசுவை பார்த்து, வாக்களிக்கப்பட்ட மெசியாவை பற்றி என்ன சொல்கிறீர்? நீர்தான் அவர் என்று நீர் சொல்கிறீர். மெசியா இஸ்ராயேலை வெற்றி உள்ளதாகவும் மகிமை உள்ளதாக ஆக்குகிறவராகவும் உலகத்தின் எஜமானராகவும் தம் செங்கோலின் கீழ் சகல மக்களினங்களையும் கீழ்படுத்துகிறவராகவும் பழி தீர்க்கிறவராகவும் ஓ இஸ்ராயேல் ஒரு மக்களினமாக இருக்க தொடங்கியதிலிருந்து அதை அடிமைப்படுத்தி வந்தவர்களை பழி தீர்க்கிறவராகவும் இருக்க மாட்டாரா? அப்படியானால் இவற்றில் எதுவுமே உண்மை இல்லையா? தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை நீர் மறுதலிக்கிறீரா? எங்கள் ராபிகள் மூடர்கள் என்று நீர் சொல்கிறீரா என்று கேட்டார்கள். இயேசு பரிசேயரை பார்த்து, மெசியாவின் ராஜ்யம் இந்த உலகத்தை சேர்ந்ததல்ல. அது நேசத்தை அடித்தளமாக கொண்ட கடவுளின் ராஜ்யமாக இருக்கிறது. வேறு எதுவும் இல்லை. மெசியா மக்களினங்கள் மற்றும் சேனைகளின் அரசர் அல்ல, மாறாக அவர் ஆத்துமங்களின் அரசராக இருக்கிறார். மெசியா தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களினத்தில் இருந்தும் அரச குலத்தில் இருந்தும் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை ஜனிப்பித்தவரும் அவரை அனுப்பியவருமாகிய கடவுளிடமிருந்தும் வருவார். கடவுளின் ராஜ்யத்தின் அஸ்திவாரம் அன்பின் சட்டம் அமலாக்கப்படுதல், தீர்க்க தரிசியால் குறிப்பிடப்பட்ட சுவிசேஷம் அறிவிக்கப்படுதல் ஆகியவை இஸ்ராயேல் மக்களினத்தில் இருந்துதான் தொடங்குகிறது. ஆனால் மெசியா உலகத்தின் அரசராகவும் அரசர்களுக்கெல்லாம் அரசராகவும் இருப்பார். அவருடைய ராஜ்யத்திற்கு காலத்திலும் சரி விஸ்தாரத்திலும் சரி வரம்போ எல்லையோ இருக்காது. உங்கள் கண்களை திறந்து உண்மையை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றார். பரிசேயர் இயேசுவை பார்த்து,
உம்முடைய அபத்தங்களில் எதையும் நாங்கள் புரிந்து கொள்ளவில்லை. நீர் அறிவுக்கு எந்த தொடர்பும் இல்லாத வார்த்தைகளை பேசுகிறீர். உவமைகள் இன்றி எங்களோடு பேசி எங்களுக்கு பதில் சொல்லும். நீர் மெசியாவா இல்லையா என்று கேட்டார்கள். இயேசு பரிசேயரை பார்த்து, நீங்கள் இன்னமும் புரிந்து கொள்ளவில்லையா? நானே வாசல் என்றும் அதற்கான ஆயன் என்றும் நான் உங்களுக்கு சொன்னேன். இதுவரை கடவுளின் ராஜ்யத்திற்குள் நுழைய எவனாலும் முடியவில்லை. ஏனென்றால் அது சுவர்களால் மூடப்பட்டும் வெளியேறும் வழிகள் இல்லாமலும் இருக்கிறது. ஆனால் இப்போது நான் வந்துவிட்டேன். உள்ளே நுழைவதற்கான வாசல் உருவாக்கப்பட்டு விட்டது என்றார். பரிசேயர் இயேசுவை பார்த்து, ஓ, தாங்கள் தான் மெசியா என்று வேறு சிலரும் சொன்னார்கள். பிற்பாடு அவர்கள் வழிப்பறி கொள்ளையர்களாகவும் கலகக்காரர்களாகவும் அடையாளம் காணப்பட்டார்கள். அவர்களுடைய தீய குணம் மனித நீதியால் தண்டிக்கப்பட்டது. நீர் அவர்களை போன்றவர் அல்ல என்று எங்களுக்கு யார் உத்தரவாதம் தர முடியும்? தாங்கள் அரசர்கள் என்றும் தாங்கள் மக்களை கலகம் செய்ய தூண்டுவதாகவும் சொல்கிற பொய்யர்களின் காரணமாக ரோமையின் கடுமையால் துன்பப்பட்டும் மக்கள் துன்பப்படும்படி செய்தும் நாங்கள் களைத்து போய்விட்டோம் என்றார். இயேசு பரிசேயரை பார்த்து, இல்லை, நீங்கள் சொல்வது சரியல்ல. நீங்கள் துன்பப்பட விரும்பவில்லை, அது உண்மைதான். ஆனாலும் மக்கள் துன்பப்பட்டால் அதற்காக நீங்கள் வருந்துவதில்லை. எந்த அளவுக்கென்றால் பாரமான தசம பாகங்களை கொண்டும் வேறு வழிகளிலும் சாதாரண மக்களை அடக்கி ஒடுக்குவதன் மூலமாக நம் ஆட்சியாளர்களின் கடுமையோடு உங்கள் கடுமையையும் நீங்கள் சேர்க்கிறீர்கள். நான் ஒரு கயவன் அல்ல என்று உங்களுக்கு நிச்சயித்து கூறக்கூடியவை எவை? என் செயல்கள் தான். ரோமையின் கரத்தை பாரமுள்ளதாக்குவது நான் அல்ல. அதற்கு மாறாக அப்படி ஏதும் இருந்தால் ஆட்சியாளர்கள் மனித தன்மையோடு நடந்து கொள்ளும்படியும் ஆளப்படுகிற மக்கள் பொறுமையாக இருக்கும்படியும் அறிவுரை கூற அந்த பாரத்தை லகுவானதாக மாற்றுகிறேன். குறைந்தபட்சம் அதையாவது செய்கிறேன் என்றார். அன்பார்ந்தவர்களே, ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் 203 ஆட்டு கொட்டில் பற்றிய உவமை நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ. ஆன்மீக தேடல் தொடரும். நன்றி.